எந்த ஒரு ப்ரோக்ராம்லயுமே ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டா அதுல 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. அது சென்டர்ல இருந்து ஃபீட்பேக் வரைக்கும். ஒருத்தர் பேசுறாங்க, ஒரு தகவலை சொல்றாங்க. அந்த தகவலை சொல்றதுனால மட்டும் கம்யூனிகேஷன் முழுமையடையாது. எவ்வளவு சிறந்த பேச்சாளரா இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அந்த கேட்கிறவங்க எப்படி கேட்டிருக்காங்க, அவங்க சொன்ன மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, அல்லது ஏதாவது சந்தேகம் இருக்கா, அல்லது கம்யூனிகேட் பண்ணவங்க சரியா கம்யூனிகேட் பண்ணலையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த கல்லூரி காலங்கள் ப்ரோக்ராம்ல கல்லூரி மாணவர்கள் எப்படி இந்த ப்ரோக்ராமை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, அவங்களுக்கு மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இமெயில் ஐடி கொடுத்து அவங்க தங்களுடைய கேள்விகளையும் தங்களுடைய ஃபீட்பேக்கையும் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் ஏற்படுத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான மின்னஞ்சல்கள் இந்த ப்ரோக்ராம் குறித்து வந்திருக்கு. அந்த மின்னஞ்சல்கள்ல நேயர்களுடைய ஒரு குறிப்பிட்ட குவரிஸ்க்கு, உண்மையான சில சந்தேகங்களுக்கு விடையளிப்பதன் மூலமா இந்த ப்ரோக்ராமினுடைய ஸ்கோப்பை இன்னும் அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த மின்னஞ்சலுக்கான பதில்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம இதுவரைக்கும் சில மெயில்களை பார்த்தோம். அந்த குவரிஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணோம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் சில நேயர்கள் எழுதியிருக்கிற அந்த அஞ்சல்களுக்கும் நாம் பதிலளிக்க போகிறோம். நம்மளுடைய முதல் மெயில் திருமலை அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. அவர் புல்லிங் அண்ட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், புல்லிங்னால வர சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அதை பத்தியும், அதுக்கப்புறம் அது எவ்வளவு தூரம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஹாப்பினஸ் ஆஃப் தி பர்சன் எஃபெக்ட் பண்ணுது அதுவும் போட்டிருக்காரு. சோ ஹவு கேன் வி அப்ரோச் புல்லிங் அண்ட் ஹவு டு வி டேக்கிள் அ புல்லி அப்படின்னு கேட்டிருக்காரு. புல்லிங்கிறது சின்ன கிளாஸ்ல இருந்தே வரக்கூடிய ஒரு விஷயம். நீங்க ஸ்கூல்லயே சில பசங்க புல்லியா இருப்பாங்க. அப்ப அந்த புல்லிங் எப்படி டேக்கிள் பண்றோம் அப்படிங்கறது லைஃப் லாங் ப்ராசஸா இருக்கும். சில பசங்க உடனே டிப்ரெஸ் ஆயிருவாங்க. யாரெல்லாம் டிப்ரெஸ் ஆகுறாங்களோ அவங்களுடைய மூளையில போதிய அளவிற்கு நியூரான் இணைப்புகள் சினாப்ஸ் ஃபார்ம் ஆகாது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் ஒருத்தர் கான்பிடென்டா இருக்காங்களோ, யார் ஒருத்தர் ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். இந்த நிகழ்ச்சியிலேயே நான் ஒரு ஜென் கதை சொன்னேன். ஒரு சைனீஸ் எம்பரர் ஒரு அழகான சேவலை வாங்கி அதை இந்த காக்ரிலாம் ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒருத்தட்ட கொடுத்து இத சேவல் சண்டைக்கு நீங்க ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதை வாங்கிட்டு போனவர் ஒரு 3 மாசம் எதுவுமே ரிப்ளையே பண்ண மாட்டார். உடனே மன்னர் கூப்பிட்டு கேட்பாரு, என்ன ஆச்சு, சேவல் ரெடியா இருக்கா, சண்டைக்கு அனுப்பலாமா? இப்ப வேணாங்க. இப்ப அந்த சேவல் வேற எங்கேயாவது ஒரு சேவல் கொக்கரிச்சா கூட கோபப்பட்டு உடனே ரியாக்ட் பண்ணுது, அதனால இப்ப அனுப்பிச்சா இது ஜெயிக்காதுன்னு. மன்னர் நினைப்பாரு, அதான நல்லது, வேற எங்கேயாவது சேவல் கொக்கரிச்சா கூட உடனே இதுக்கு கோபம் வந்தாதானே இது ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் 3 மாசம் கழிச்சு கூப்பிட்டு ரெடியா அப்படின்னு கேட்பாரு. இப்ப எந்த சேவலையாவது பார்த்தா கூட கோவப்படுது, அதனுடைய ஃபெதர்லாம் சிலிர்த்துக்குது, இப்ப வேணாங்க கொஞ்சம் பொறுங்க. அப்புறம் 3 மாசம் கழிச்சு சொல்லுவாரு, இப்ப ரெடியா இருக்கு, எந்த சேவலை பார்த்தாலும் அது கோவப்படுறது இல்ல, சிலிர்க்கிறது இல்லன்னு. மன்னருக்கு ஒரு சந்தேகம் தான். பட் இவர் ஒரு மாஸ்டர் ட்ரெயினர் ஆச்சே, சரி பாப்போன்னு சேவல் சண்டைக்கு அனுப்பிச்சா மன்னருடைய சேவல் இப்படி நிக்கும். அது இப்படி கம்பீரமா நிக்கிறத பார்த்த உடனே மத்த சேவல் எல்லாம் பயந்துட்டு ஓடிடும். சண்டையே போடாம இந்த சேவல் ஜெயிச்சிருச்சு. அதனால யார் ஒருத்தர் கம்பீரமாக நடந்து கொள்ளுகிறார்களோ, கான்பிடென்டா இருக்காங்களோ, அவங்க எல்லார்ட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லார்ட்டையும் சண்டை போடுறவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அமைதியா இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம எந்த இடத்துல போனாலும் சில பேர் நம்மள டீஸ் பண்ணுவாங்க. ஆனா நாம கான்பிடென்டா இருக்கமா, அதை பொருட்படுத்தாம அப்படி தூசிய தட்டி விட்டுட்டு போற மாதிரி போறோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். இப்ப நமக்கு நேருகிற அவமானங்களை நாம் பெரிதுபடுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு டெண்டன்சியை வளர்த்துக்கிட்டோம்னா நாம இமோஷனலா ஸ்டெபிலைஸ் ஆயிருவோம். வாசிப்பது, மனத்தை பயிற்சிக்கு உட்படுத்துவது, தன்னம்பிக்கையோடு இருப்பது, எந்த அவமானத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்வது, எல்லாவற்றையுமே மனத்தில் போட்டுக்கொண்டு குழப்பாமல் இருப்பது, இனிய இசையை கேட்பது, நல்ல நண்பர்களை வைத்திருப்பது போன்றவற்றின் மூலம் நாம் நம்முடைய உணர்ச்சி வசப்படுகிற தன்மையை குறைத்துக் கொள்ள முடியும்.
இந்த மாதிரி மனிதர்களை மீட் பண்ணும்போது ரியாக்டிவா இருக்கிறத விட ப்ரோஆக்டிவா எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத வேணா நம்ம கத்துக்கிட்டா மேபி அது. பிளஸ் நம்ம டெசிஷன் மேக்கிங் அப்போ ரொம்ப இமோஷனலா இருந்தா அது எந்த அளவுக்கு நம்மளோட டெசிஷன் மேக்கிங் வந்து எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறதும் கேட்டிருக்காரு. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது இம்பல்சிவ் டெசிஷனா தான் இருக்கும். நிறைய இளைஞர்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு டெசிஷன் எடுத்துறாங்க, பின்னாடி அதுக்காக ரெக்ரெட் பண்றாங்க. சில நேரங்கள்ல அது திருமணமா இருக்கு, சில நேரங்கள்ல அவங்க தேர்ந்தெடுக்கிற வேலையா இருக்கு, சில இளைஞர்கள் தற்கொலை முயற்சி கூட பண்றாங்க, சில நேரங்களில் கோபப்பட்டு யார்ட்டையோ சண்டை போட்டு அப்புறம் அந்த ஜாபியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துறாங்க. சில இளைஞர்கள் இந்த மாதிரி பணியிட சூழல்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. நான் நிறைய இளைஞர்கிட்ட சொல்றது, ஒரு வேலையை நீங்க விடும்போது இன்னொரு வேலையை கையில வச்சுக்கிட்டு விடுங்க. நீங்க வேலையை விட்டுட்டு வெளியே போய் அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லி வேலை தேடினீங்கன்னா உங்களுக்கு வேலையே கிடைக்காது. நீங்க ஒரு வேலையில இருந்துட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அது ஜாப் ஹாப்பிங். பரவாயில்ல, இவர் ஏற்கனவே ஒரு நல்ல ஜாப்ல இருக்காரு, அதனால இந்த கம்பெனியில இருக்கிறதுனால இவர் நல்லா வேலை பண்றவரா தான் இருக்கும், அப்ப நம்ம கம்பெனியில எடுத்துக்கிட்டோம்னா இவருடைய எக்ஸ்பர்டைஸையும் அனுபவத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. வேலை இல்ல, விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க போய் தேடினீங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதனால உணர்ச்சி வசப்படுகிற போது ஒரு முடிவெடுக்கக்கூடாது. இதுக்கு ஜார்ஜ் குல்ஜீஃப் சொல்லுவாரு, நீங்க கோபப்பட்டீங்கன்னா, அந்த கோபம் யார் மேலேயாவது கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு திடீர்னு ஒருத்தர் மேல கோபம் வருது, அப்ப அந்த கோபம் வந்துச்சுன்னா தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அந்த கோபத்தை உடனடியா எக்ஸ்பிரஸ் பண்ணாம ஒரு 24 hours போஸ்ட்போன் பண்ணுங்கிறார். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு யார் மேலேயும் கோபம் வந்துச்சு, அவர்கிட்ட சண்டை போடணும் போல எனக்கு தோணுதுன்னா நாளைக்கு காலையில 10 மணிக்கு சண்டை போடலான்னு போஸ்ட்போன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த 24 மணி நேரத்துல அந்த கோபத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம கோபம் வியர்த்தம்னு தெரியும். நாம தான் தப்பு பண்ணிருக்கிறோம், அவரு தப்பு பண்ணல அப்படின்னு. ரெண்டாவது, அவருடைய சூழல்ல அவர் தெரியாம தான் தப்பு பண்ணிருக்காருன்னு புரியும். மூணாவது, நம்ம கோபப்படுற அளவுக்கு அது பெரிய தவறே இல்லைன்னு எனக்கு தெரியும். அல்லது அவர் செய்யாம விட்டது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு போன் கால் வரும், நல்ல வேளை நீங்க அந்த ரிப்போர்ட் அனுப்பாம இருக்கிறதே நல்லது, கொஞ்சம் பொறுங்கன்னு. கடைசியில அவர் செஞ்சதே கூட கரெக்டா இருக்கலாம். அப்ப 24 மணி நேரத்துல அந்த கோபத்தை நீங்க வந்து மெருகேற்றுவீர்கள். அதனாலதான் கோபமா இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்க கூடாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்க கூடாது, சமநிலையில இருக்கும்போது முடிவு எடுத்தீங்கன்னா ப்ரோஸ் கான்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்க அந்த முடிவு எடுப்பீங்க. கம்யூனிகேஷன் பத்தி, அதாவது பப்ளிக் ஸ்பீக்கிங், தனியா ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கும் பப்ளிக்கா நம்ம போய் பேசும்போதும் நிறைய பேர் வி ஸ்ட்ரகிள் ஃபார் வாண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். அது மேபி வொக்காபுலரி நமக்கு அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கா இருக்கலாம். ஆர் மேபி நம்ம பேசுறது வந்து கரெக்டா தான் பேசுறோமாங்கிற கான்பிடன்ஸ் நமக்கு இருக்கணும். அது இருந்தா மேபி வி வில் பி ஏபிள் டு அட்ரஸ் தெம் மோர் ஈஸிலி. அது பத்தி ஆஷிக் அஹமத் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. The problem is that I tend to become nervous when I am made to stand or talk in front of a group of audience. ஆனா but தனியா இருக்கும்போது I am very confident. இப்படி குரூப்பை ஃபேஸ் பண்ணும்போது I become so tensed அப்படின்னு போட்டிருக்காரு. நம்ம தனியா எதை பண்ணும் போதும் பிரச்சனை இருக்கிறது இல்ல. நிறைய பேர் பாத்ரூம்ல பாடுவாங்க, ஏன்னா பாத்ரூம்ல யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அதனால பாத்ரூம்ல பாடுறதுல எல்லாரும் நல்லா தான் பாடுவாங்க. ஆனா அது ஒரு மேடையில போய் பாட சொல்லும் போது அவங்க நர்வஸா ஃபீல் பண்ணுவாங்க, ஸ்டேஜ் ஃப்ரைட் இருக்கும். இதே மாதிரி தான் பேசுறதுலயும், ஒரு மேடையில போய் நின்ன உடனே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி தன்னுடைய தாட்ஸை சரியா கம்யூனிகேட் பண்ண முடியாம போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது இந்த மாதிரி பிரச்சனைகள் பல பேருக்கு இருந்து அதை அவங்க ஓவர் கம் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க சத்திய சோதனை எடுத்து படிச்சீங்கன்னா, மகாத்மா காந்தி ஆரம்ப காலத்துல கம்யூனிகேட் பண்ண முடியாம தவிச்சிருக்காரு. அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிருவாரு, காந்தியே எழுதுறாரு. ஆனா அதே மகாத்மா காந்தி தான் இந்தியா முழுக்க பயணம் செய்து பல்வேறு இடங்களுக்கு சென்று தன்னுடைய வசீகரமான பேச்சினால் மக்களை ஈர்த்தவர். இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குமே காந்திங்கிற பேர் அப்ப அறிமுகமா இருந்தது. அப்ப டெலிவிஷன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, இவ்வளவு சேனல்ஸ் கிடையாது, இவ்வளவு நியூஸ் பேப்பர் கிடையாது, இவ்வளவு மேகசின்ஸ் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, பேஸ்புக் கிடையாது, மகாத்மா காந்தி. ஆனா எப்படி அவரால் பண்ண முடிஞ்சது? ஒரு காலகட்டம் வரைக்கும் அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய பிராக்டிஸ்னாலையும் அவருடைய கான்பிடன்ஸ்னாலையும் மென்டல் டிசிப்ளினாலையும் அவரால் அதை ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. நிறைய பேரை நீங்க பார்க்கலாம், ஒரு கட்ட வரைக்கும்
பேசுவதில் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்திருக்காங்க. முதல்ல என்ன பண்ணணும்னா, நாம நார்மலா பேசும்போதே சுவாரஸ்யமா பேசுறத கத்துக்கணும். 1-to-1 பேசும்போதே சுவாரஸ்யமா பேசுறமா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது ஒண்ணு. ரெண்டாவது, நாம பேசும்போது எச்சரிக்கையோட பேசணும். ஸ்லிப் ஆஃப் த டங் வந்துடக்கூடாது, ஒரு லூஸ் டாக் பண்ணக்கூடாது. இதை நாம கடைபிடிக்கணும். மூணாவது, நாம் நிறைய வாசிக்கணும். வாசிச்சுட்டு தனிமையில அசைபோட்டு பார்க்கணும். ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்ட் நாமளே பேசி பார்க்கணும். பெரிய பெரிய ஆளுங்களாம் ஒரு கதை எழுதுறதுக்கு முன்னாடி பல்வேறு நபர்களோட அதை பத்தி பேசி சிந்திச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், அவர் ஒரு கூட்டத்தில் பேசணும்னா அடிக்கடி அதை பத்தி நண்பர்கிட்ட பேசுவாரு. இப்படி இல்லையா, அது இப்படி இல்லையா, அப்படி இல்லையான்னு பேசிட்டே இருப்பாரு. அது ஒரு சிந்தசைஸ் பண்ணி பேசுவார். இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தில் போய் பேசும்போது ஒரு சின்ன பயம் ஏற்படதான் செய்யும். இதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசுறதுக்கும் நாளைக்கு ஒரு ஐநா சபையில போய் பேசுறதுக்குமான வித்தியாசம் நிறைய இருக்கு இல்லையா? ஆமா, ஏன்னா ஆடியன்ஸ் வேற வேற. ஒரு எலைட் ஆடியன்ஸ்ட போய் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அப்ப எந்த மேடையில எப்படி பேசணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல சாதாரணமா பயம் இல்லாம பேசுறதுக்கு தனிமையில பேசி பழகிறது நல்லது. தனிமையில பேசுறது, அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம திரும்ப திரும்ப கேட்கறது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உலக தலைவர்களுடைய எல்லா பேச்சும் இன்னைக்கு இணையத்துல அவைலபிளா இருக்கு. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் 1963 ஐ ஹேவ் எ ட்ரீம் அப்படின்னு பேசுனது கூட இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. ஹிட்லருடைய சில ஸ்பீச்சஸ் கூட அவைலபிளா இருக்கு. உலக ரீதியாக பல்வேறு தலைவர்கள் பேசிய பேச்செல்லாம் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. அந்த பேச்செல்லாம் கேட்கணும். நம்ம அதை கேட்க கேட்க நம்முடைய ஆழ் மனசுல ஒரு கான்பிடன்ஸ் போய் சேரும். அதே மாதிரி நம்ம ஊர்லயே ஒரு நல்ல பிரசங்கம் நடக்குது, ஒரு நல்ல பேச்சாளர் வந்து பேசுறாரு அப்படின்னா நாம போய் அதை கேட்கணும். இதை கேட்க கேட்க நமக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்ப பிராக்டிஸ் பண்றதுனால ஏன் ஒருத்தர் கெட்டிக்காரங்களா ஆக முடியுது? இத நியூராலஜிஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு ட்ரைனிங் பண்ணும்போது நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில கிரே மேட்டர் அதிகமா ஃபார்ம் ஆகுது. இந்த கிரே மேட்டர் அதிகமா ஃபார்ம் ஆனிச்சுன்னா நிறைய நியூரான் கனெக்ஷன்ஸ், நிறைய சினாப்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். லண்டன்ல இருக்கிற டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு அந்த லே அவுட்டை பத்தி 4 வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. கொடுத்த பிறகு அவங்களுடைய பிரெயினை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்த போது அவங்களுடைய அந்த ஹிப்போகாம்பஸ்ல நிறைய கிரே மேட்டர் இருந்திருக்கு. அப்போ ஒரு பயிற்சி ஒரு திறனை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே பயிற்சி செய்தால் அதற்கேற்றவாறு நம்முடைய மூளை வளைந்து கொடுக்குது. ஏன்னா நம்முடைய மூளை ஒரு காலத்துல பிறக்கும் போதே நம்ம எல்லா மூளையோடையும் பிறந்துட்டோம். ஆனா 23% மூளையோட தான் நம்ம பிறக்கிறோம். 23 இயர்ஸ்ல தான் முழுமையா மூளை வளர்ச்சி பெறுது. அப்ப நம்ம பிரெயின் இது மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க நம்ம பிரெயின் பிளாஸ்டிக்கா இருக்கு. நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு பேரு. வளைஞ்சு கொடுக்குது, நெகிழ்ந்து கொடுக்குது. நீங்க பேச பேச உங்க மூளை வளைஞ்சு கொடுத்து புதிய இணைப்புகளை ஃபார்ம் பண்ணி நீங்க நல்லா பேசுற கெப்பாசிட்டி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால பயிற்சிங்கிறது அதுக்கு தான் முக்கியம். அதனாலதான் பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு மென்டல் பேரியராவே ஃபார்ம் ஆயிடுது நிறைய பேருக்கு. நம்மளால வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ண முடியாது அப்படிங்கிறது, which affects அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி எல்லா ஒர்க் பிளேஸ்ல எல்லாத்துலயுமே. நீங்க சொன்னது உண்மை. அதுக்கு தான் இப்ப என்னன்னாக்க சைக்காலஜில பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு புது பிரான்ச் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா உங்களால சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். நீங்களே ஒரு குவாலிட்டி வேர்ல்ட நீங்க பில்டப் பண்ணணும். குவாலிட்டி வேர்ல்டுனாக்க இப்ப உங்க குவாலிட்டி வேர்ல்டு என்னுடைய குவாலிட்டி வேர்ல்டு வேற வேற. இப்ப உங்க குவாலிட்டி வேர்ல்டு எதனால டிசைட் பண்ணப்படுது? நீங்க யாரோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க, எதனோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க, எந்த ஆக்டிவிட்டிக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க. உதாரணத்துக்கு நீங்க கற்றறிந்த மனிதர்களோட ஸ்பெண்ட் பண்றீங்களா? உங்க உலகத்துல படிச்சவங்க, அறிவாளிங்க, திறமசாலிகள், அனுபவசாலிகள், அவங்க கிட்ட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்க குவாலிட்டி வேர்ல்டு ரிச்சா இருக்கும். சரி, டெலிவிஷன் பாக்குறீங்க. டெலிவிஷன்ல எதை பாக்குறீங்க? சினிமா பாக்குறீங்களா, நியூஸ் பாக்குறீங்களா, அல்லது நல்ல சங்கீதம் பாக்குறீங்களா, எது பாக்குறீங்க? அது ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி என்ன பண்றீங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்க குவாலிட்டி வேர்ல்டு ரொம்ப ரிச்சா இருக்கணும்னா நீங்க ரொம்ப அறிவாளிகளோட பழகணும், நல்ல புத்தகங்களை வாசிக்கணும், நல்ல பேச்சு கேட்கணும், நல்ல இசையை கேட்கணும், நல்ல புத்தகங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க ஸ்பெண்ட் பண்ணும் போது உங்களுடைய குவாலிட்டி வேர்ல்டு ரிச்சா இருக்கும். அது மாதிரி உங்களுடைய மனநிலையை ஆக்கப்பூர்வமாக வைத்துக் கொண்டால் எல்லா தடைகளையும் உடைத்து உங்களால் வெளிவர முடியும். அதுக்குதான் நீங்க கத்துக்கணும். அதனால உங்கள் தர உலகத்தை மாற்றி அமையுங்கள். பேச்சு அல்ல, எதையும் உங்களால் சாதிக்கும். சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். Sri Manakulu Vinayagar Engineering College, accredited by NAC with A grade, accredited by NBA, AICTE, New Delhi, accredited by the Tata Consultancy Services. 800க்கும் அதிகமான மாணவர்கள் உலக பிரசித்தி பெற்ற MNC-களில் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். அதிநவீன கல்வி முறை, பல கோடி மதிப்பிலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள், மிகச்சிறந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர். Sri Manakulu Vinayagar Engineering College, மதுகரைப்பட்டு, புதுச்சேரி. சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். நவீன் கார்த்திகேயன் அப்படின்னு ஒரு நேயர் எழுதியிருக்காரு. நான் பண்ற ஜாபுக்கும் நான் வந்து என்னோட குவாலிஃபிகேஷனுக்கும் they don't match. இதனால I feel dejected and I am not able to concentrate on my present job அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. பணி எல்லாருக்குமே இந்த பணி முழுக்க முழுக்க அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதற்கான சூழல் அப்படி அமையலாம். சில நேரங்களில் நீங்க MSc கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு நீங்க ஒரு ஆபீஸ்ல போய் அசிஸ்டண்டா வேலை செய்யற மாதிரி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சில பேர் PhD அக்ரிகல்ச்சர்ல படிச்சுட்டு இங்க SOவா வேலை செஞ்சாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு முறை அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆயிட்டாங்க. அப்ப இப்ப ஒண்ணு கிடைச்சிருக்கு. இந்த கிடைச்சதை நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்த படியில அடி வைக்கிறது முக்கியம், மொட்டை மாடிக்கு போறது முக்கியம். மொட்டை மாடியிலையும் கவனம் இருக்கணும், அடுத்த படியிலையும் கவனம் இருக்கணும். அது மாதிரி இப்ப கிடைச்ச ஜாப நம்மளுடைய ஜீவனாம்சத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். இப்ப இதுல வர வருமானத்தை வச்சு அப்பா அம்மாவை நம்ம நம்ப வேண்டியதில்லை, அவங்க கிட்ட கேட்க வேண்டியதில்லை, அவங்கள தொல்லை பண்ண வேண்டியது. இது நாள் வரைக்கும் நம்மள பாத்துக்கிட்டாங்க. இப்ப நாம என்ன பண்ணணும், இந்த பணத்தை வச்சு நமக்கு தேவையான புக்ஸை வாங்கிட்டு நம்ம முயற்சி பண்ணணும். இந்த ஜாப் ஒரு ஸ்டாப் கேட் அரேஞ்ச்மெண்ட், ஒரு டெம்பரரி பினாமினன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பர்மனண்டா நம்ம குவாலிபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையை நம்ம தேடிக்கணும். அப்ப இந்த வேலையை நம்ம செய்யறதுனால, இப்ப நான் ஒரு வேலையில சேர்ந்த ஆரம்பத்தில் அப்ப எனக்கு சிவில் சர்வீசஸ் படிக்கணுங்கிற ஆசை தான். ஆனா எனக்கு தெரியும் இந்த வேலையில இருந்தா நான் நினைச்ச புத்தகத்தை வாங்கி படிக்கலாம், எங்க வேணும்னா நான் இன்டர்வியூக்கு போலாம், டிராவல் பண்ணலாம். ஒரு 6000 7000 போய் புக் வாங்குறதுங்கிறது வேற யாரையும் நான் டாக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை. அப்ப எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. நம்ம குவாலிபிகேஷனுக்கு நாம சேர்ற முதல் ஜாப் மேட்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. முதல் ஜாப் மேட்ச் ஆக கூட இல்லாட்டினா பரவாயில்ல, ஆனா கடைசி ஜாப் மேட்ச் ஆகாம போனாதான் கஷ்டம். அதனால இந்த ஜாப நீங்க ஒரு டைவிங் பேடா யூஸ் பண்ணிக்கங்க. அதை வச்சு உங்க குவாலிபிகேஷன் ஏத்த ஒரு ஜாப நீங்க தேர்ந்தெடுங்க. அது வரைக்கும் இந்த ஜாபை முழுமையாக செய்யுங்கள். நாம் நாளைக்கு எது வேணா ஆகலாம், ஆனால் இன்று நாம் செய்கிற இந்த பணிதான் நமக்கு சோறு போடுகிறது. அதனால் இந்த பணியை செம்மையாக செய்யுங்கள், அதில் முழுமையாக உங்களை கரைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நொடியையும் முழுமையாக பயன்படுத்துங்கள். நான் மூணா பிரிப்பேன். என்னன்னா, சில பேர் கடனாளிகள், 500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 200 ரூபாய்க்கு வேலை செஞ்சா அவங்க கடனாளிகள். 50,000 சம்பளம் வாங்கிட்டு 30,000க்கு வேலை செய்தால் அவர்கள் கடனாளிகள், அந்த நிறுவனத்திற்கு கடன் பட்டு விடுகிறார்கள். சில பேர் கணக்காளர்கள், 50,000 சம்பளம் வாங்குறேன், 50,000க்கு தான் வேலை செய்வேன், அதுக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேன்னு. ஆனா சில பேர் 50,000 சம்பளம் வாங்கிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு வேலை செய்வாங்க. அவங்கள் தான் நன்கொடையாளர்கள். அவர்களால் தான் இந்த உலகம் அழகாக இருக்கிறது. எனவே இந்த பணியிலும் நீங்கள் கடனாளிகளாக இருக்காதீர்கள், நீங்கள் நன்கொடையாளராக மாறுங்கள். கண்டிப்பா இந்த உங்களோட இந்த மெயில் வந்து நிறைய பேருக்கு பயன்படும் நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு இதுலதான் டிஃபிகல்ட்டில தான் மாட்டிட்டு
ஸ்ருதி கார்த்திகேயன் எழுதியிருக்காங்க. ஹவு டு இம்ப்ரூவ் மை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதாவது புக்ஸ் படிச்சா கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது இஸ் அ பொதுவா ஜெனரல் ஒப்பீனியன். பட் என்ன புக்ஸ் வந்து நான் ஸ்பெசிபிக்கா படிக்கணும் அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முறை லீடர்ஷிப்பை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ராபர்ட் கிரீனுடைய புத்தகங்களை பற்றி நான் ரெஃபர் பண்ணேன். 48 Laws of Power, 33 Strategies of War, 50th Law of Power, Mastery, இந்த புத்தகங்களை ரெஃபர் பண்ணேன். அப்போ ஒரு வாசகர் நேயர் எழுதியிருக்காரு, இந்த புக்கெல்லாம் நான் வாங்கி படிச்சேன், இதெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்கீமிங் பண்ற மாதிரியான ஒரு புத்தகம், தந்திரங்களை கற்றுத்தர புத்தகமா இருக்கே, இதை படிச்சா என்ன ஆகும் அப்படின்னு. தந்திரத்தை கற்றுத்தரக்கூடிய புத்தகங்கள் தான் உலகத்துல தொன்று தொட்டு புழக்கத்தில் இருக்கு. அர்த்த சாஸ்திரமே தந்திரத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு புத்தகம் தான். மஷியவல்லியினுடைய பிரின்ஸும் வந்து தந்திரத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதுதான். சன்சூனுடைய ஆர்ட் ஆஃப் வார் பழைய புத்தகம் 2300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த புத்தகமும் தந்திரத்தை கற்றுத்தருது. அதே மாதிரி சன்பினுடைய ஆர்ட் ஆஃப் வார் அதுவும் தந்திரத்தை கற்றுத்தரக்கூடியதான். கிளாஸ்விட்ஸினுடைய வாரும் தந்திரத்தை கற்றுத்தரக்கூடியதான். தந்திரத்தை நாம் பயன்படுத்துவதற்காக அதை படிப்பதில்லை, மற்றவர்கள் தந்திரத்தை பயன்படுத்துகிற போது அதிலிருந்து நம்ம எப்படி காத்துக் கொள்கிறது. ஏன்னா டிஃபென்ஸ்க்காக இப்ப கராத்தே கத்துக் கொடுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது அஃபென்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடாது, டிஃபென்ஸுக்கு தான். இப்ப இந்த எல்லா தற்காப்பு கலைகளுமே எப்படின்னா, நீங்க வேற ஒண்ணும் பண்ண மாட்டீங்க, நீங்க அவங்களை அடிக்க மாட்டீங்க, யூ வில் மேக் சம் மூவ்மெண்ட்ஸ். அந்த மூவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட்ஸ் மூலமா எதிரியினுடைய எனர்ஜியை எக்ஸாஸ்ட் பண்ண வச்சிடறோம். நாம அடிக்கவே மாட்டோம், அவங்களுடைய எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகி அவனே கீழே விழுந்துருவான். அப்ப டிஃபென்ஸ்க்காக தான் இதை நம்ம கத்துக்கிறோம். ஏன்னா நீங்க உங்க காலை வீட்டில இருந்து வெளியே எடுத்தாலே ஒரு தந்திரமான ஒரு உலகத்திற்குள் நுழைகிறீர்கள். அங்கு பல்வேறு விதமான ஏமாற்று வேலைகளை சந்திப்பீர்கள். அப்ப அதற்கு ஏற்றவாறு உங்களை தயார்படுத்திக் கொள்வது அவசியம். ஆகவே இதெல்லாம் படிக்கும் போது இப்போ இப்படி, ஆனா சிலது ஸ்கீமிங்கா இருக்காது. இப்ப ஃபர்ஸ்ட் லாவே எடுத்துட்டீங்கன்னா, டோன்ட் சர்பாஸ் யுவர் சுப்பீரியர் அப்படின்னு ஒரு இது இருக்கும். எந்த ஒரு பணியிலுமே சில பேர் முந்திரி கொட்ட மாதிரி அவங்களுடைய இமீடியட் பாஸ் சொல்றத திருத்துவாங்க, அல்லது ஏதாவது ஒண்ணு அவங்கள விட ஸ்மார்ட்னு காமிச்சுக்கிறது முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் தப்பு. ஏன்னு கேட்டா இதையெல்லாம் சந்திச்சு தான் அவர் பாஸ் ஆயிருக்காரு. சில நேரங்கள்ல அவங்க இதெல்லாம் வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க நம்ம என்ன அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டோம்னா கடைசியில் என்னன்னா அவங்க நம்பகத்தன்மையை நம்ம இழந்து விடுவோம். அதனால சில பிராக்டிகல் பாயிண்ட்ஸும் இருக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்கிற பல கதைகள் நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றவை. அதுல சொல்லப்பட்டிருக்க கதைகள் நிறைய என்ன ஜென் கதைகள், நிறைய சைனீஸ் ஸ்டோரிஸ், பஞ்சதந்திர கதைகள், சாணக்கியர் சொன்னது, இது மாதிரி விஷயங்கள் தான். அதனால அந்த டாபிக் வேணா அப்படி இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சமாச்சாரம் இருக்க. ஒரு உதாரணத்துக்கு 33 ஸ்ட்ராட்டஜி ஆஃப் வார்ல காந்தியினுடைய தண்டி மார்ச்சை பத்தி எழுதியிருக்கிறார். எப்படி மகாத்மா காந்தி அந்த உப்பெடுக்கிற ஒரு விஷயத்தை, இர்வின் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு வயசானவரு அவரு போய் உப்பு எடுத்தா என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியா மாத்தி, ஒரு நேஷனல் பர்பஸா மாத்தி, அது ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளா மாத்தினதுதான் மகாத்மா காந்தியினுடைய இன்டெலிஜென்ஸ். தண்டி மார்ச்சுங்கிறது வந்து இன்னைக்கும் எவ்வளவு பெரிய இதுவா பேசப்பட்டு. அதனால எதுக்காக சொல்ல வரேன்னா, இதையெல்லாம் வாசிப்பதன் மூலம் எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் மற்றவர்கள் பயன்படுத்துகிற போது நாம் அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு நம்மை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். இந்த புக்ஸ் சொன்னீங்க, கம்யூனிகேஷன் பற்றியே நாம் என்ன பேச ஆரம்பிக்கல. கம்யூனிகேஷனை பத்தி விரிவா பேச போறோம். ரெண்டாவது, என்னென்ன புத்தகம் எப்படி படிக்கிறதுங்கிறத பத்தி விரிவா பேச போறோம். ஒரு குறைஞ்சது ஒரு 200 புத்தகங்களையாவது நான் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தனியா நம்ம நிறைய எபிசோட் ஷூட் பண்ண போறோம். எந்த புக்கை படிக்கிறது? முதல்ல என்ன பண்ணுங்க, நிறைய நல்ல புத்தகங்கள் என்னங்கிறது இப்ப ஈஸியா. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதி என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அதுக்கு சம்பந்தமா இணையத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ கொடுக்கறாங்க, ஒரு சம்மரி கொடுக்கறாங்க. அந்த சம்மரி இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா அதை பத்தி விக்கிபீடியாலயோ எதுலயோ நம்ம பாத்துக்கலாம். பாத்துக்கிட்டா அதுக்கு மேல இதை ப்ரூவ் பண்றதா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு புக்கை வாங்கி படிக்கிறீங்க. இப்போ ஒரு ஆத்தருடைய ஒரு புக்கை படிக்கிறீங்க, அந்த புக் ரொம்ப உங்களுக்கு இம்ப்ரெசிவா இருந்தா தொடர்ந்து அந்த ஆத்தருடைய புக்கை படிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கலீல் கிப்ரானுடைய ஒரு புத்தகம் எனக்கு கிடைச்சது, ப்ராஃபிட்னு ஒரு புத்தகம். ஒரு நாள் இரவு நேரத்துல ஒரு திட்ட ஓசி வாங்கினேன் நான்.
ஆனா எனக்கு நான் எப்பவுமே எந்த புத்தகத்தையுமே இரவல் வாங்கி படிக்கவே மாட்டேன். ஒரு லைப்ரரியில இருந்து கூட எடுத்து படிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அதுல நான் சில இடங்கள்ல கோடு போடுவேன். வேற யாராவது கோடு போட்டிருந்தா அது கஷ்டமா இருக்கும். அதுல வேற ஏதாவது வாசனை வந்தா கூட எனக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு ஃப்ரெஷ் புத்தகத்தை வாசிக்கும் போது ஏற்படுற அந்த சந்தோஷம் எனக்கு அதுல ஏற்படாது. அப்ப அதை ஒரு நாள் வாங்கி படிச்ச உடனே அந்த புத்தகம் என்ன ரொம்ப வசீகரிச்சது. யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். வேலையை பத்தி அவர் சொல்லுவாரு. வேலையை பத்தி சொல்லும் போது இந்த பணியை நீங்க செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா செய்யணும், அப்பதான் அது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கும். உங்க வேலை உங்களுக்கு அர்ப்பணிப்பு. நீங்க வருத்தத்தோட பிடிக்காம ஒரு ரொட்டியை நீங்க சுட்டு மத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது புளிக்கும். அதுக்கு பதிலாக நீங்க கோயில்ல போய் கையை நீட்டி மத்தவங்க கிட்ட இருந்து யாசகம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதை படிச்ச உடனே கலீல் கிப்ரானுடைய அத்தனை புத்தகங்களையும் வாங்கி படிச்சேன். கார்டன் ஆஃப் த ப்ராஃபட் படிச்சேன், வாய்ஸ் ஆஃப் த மாஸ்டர் படிச்சேன், மேட்மேன் படிச்சேன், டியர்ஸ் அண்ட் லாஃப்டர் படிச்சேன். அவருடைய எல்லா புத்தகங்களையும் வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். இப்படிதான் முதல்ல ஒரு ஆத்தர், புகழ்பெற்ற ஒரு ஆத்தருடைய ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறோம். ரிச்சர்ட் பேக்கனுடைய ஒரு புத்தகத்தை படிக்கிறோம். நல்லா இருக்குன்னா தொடர்ந்து அவருடைய எல்லா புத்தகத்தையும் வாங்கி படிக்கிறோம். அதே மாதிரி யுவல் நோவா ஹராரியுடைய ஒரு புத்தகத்தை படிச்சேன். ரொம்ப அருமையான புத்தகம். அந்த புத்தகம் ஒண்ணுதான் அவர் எழுதியிருக்காரு, மிக சிறந்த புத்தகம். அதை வாங்கி படிச்சேன். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே தி ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் தி தேர்ட் சிம்பன்சின்னு ஜாரிட் டைமனுடைய ஒரு புத்தகம், அதுல இருந்து தான் இவர் நிறைய எடுத்து கையாண்டிருக்காரு. இந்த ஜாரிட் டைமனுடைய ஒரு புத்தகம் படிச்சோன்னா அது ரொம்ப நல்லா இருக்கிறத பார்த்தோன்னே கொலாப்ஸ்னு ஒரு புத்தகம் கிடைச்சது, அதை படிச்சேன். அப்புறம் கன் ஸ்டீல்ஸ் வெப்பன்ஸை பத்தி எழுதியிருந்தாரு, அதை படிச்சேன். இப்படி ஒரு ஆத்தர், நல்ல ஆத்தர் கிடைச்சா அவருடைய புத்தகங்கள் நம்ம தொடர்ந்து படிக்க முடியும். இப்ப உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஹிஸ்டரி இன்ட்ரெஸ்டா இருக்கா? ஆபிரகாம் எராலினுடைய ஒரு புக்கை படிச்சேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தோடனே நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சோம். அது மாதிரி உங்க ஏரியா என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் அந்த ஏரியாவில் பாப்புலர் ஆத்தர்ஸ் யாருங்கிறத நீங்க பார்க்கணும். அந்த ஆத்தருடைய ஒரு புக், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஹிஸ்டரினா ரோமிலா தாப்பர் ஒரு அத்தாரிட்டி. அவங்க எழுதுற புத்தகங்கள்லாம் அவ்வளவு பிரமாதமான புக் இருக்கும். புத்தகங்கள் இன்னும் சொல்ல போனா சோம்நாத் டெம்பிளை பத்தி ஒரு சின்ன புக் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆத்தர், ரொம்ப நல்ல ஆத்தர் அப்படிங்கும் போது அவருடைய ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிறோம். அந்த டேஸ்டும் நம்ம டேஸ்டும் ஒத்து போச்சு அப்படின்னா அவங்களுடைய மற்ற புத்தகங்களை நம்ம வாங்கி படிக்கலாம். எதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட்? சில பேர் சைக்காலஜில இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களா இருப்பாங்க. அப்ப சைக்காலஜில 50 கிளாசிக்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்கு. இது மாதிரி பிலாசபில 50 கிளாசிக்ஸ் இந்த மாதிரி இருக்கு. அந்த புக்கை வாங்கிட்டு அதுல இருக்கக்கூடிய 50 புத்தகத்தை பத்தியுமான அப்டிராக்ட் அதுல இருக்கு, அதை படிங்க. அதுல எது பிடிச்சிருக்கோ. இப்ப ஃபீமேல் பிரெயின் ஒரு புத்தகம் வந்திருக்கு. பெண்களுடைய மூளையும் ஆண்களுடைய மூளையும் வேறுபடுது. ஏன்னா பெண்களுக்கு கொஞ்சம் மூளை சிறுசு. மூளை சிறுசுன்னா அவங்க ஹைட்டு சிறுசு, பாடியினுடைய பில்டப் சிறுசு. ஆனா அவங்க மூளையிலையும் 100 பில்லியன் நியூரான்ஸ் தான் இருக்கு, ஆண்களுடைய மூளையிலையும் 100 பில்லியன் தான் இருக்கு. ஆண்களுக்கு கொஞ்சம் லூசா இருக்கு, பெண்களுக்கு டைட்டா இருக்கு. அப்ப பெண்களுக்கு சில பகுதிகள் நன்றா ஒர்க் பண்ணுது, ஆண்களுக்கு சில பகுதிகள். ஆண்கள் எமோஷனலா இருக்க மாட்டாங்க, பெண்கள் எமோஷனலா இருப்பாங்க. ஆண்கள் போக்கஸ்டா இருப்பாங்க. அப்ப ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் நேருக்கு நேரா பேசி ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க, நேருக்கு நேரா பிடிச்சவங்க கிட்ட நேரா. ஆனா ஆண் என்னன்னா பிடிச்சவங்க கிட்ட நேரா பேச மாட்டாங்க, சைட்ல பார்த்துட்டு பேசுவாங்க. காரணம் என்னன்னா ஆண்கள் வேட்டையாடும் போது நேரா எனிமியை பார்த்தவங்க, பெண்கள் நேரா குழந்தைய கொஞ்சி பழகினவங்க. அதனால இதெல்லாம் இந்த இதுல வருது. அதனால இந்த மாதிரி நிறைய முயற்சி பண்ணலாம். தொடர்ந்து நிறைய மின்னஞ்சல்கள் நமக்கு வந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த மின்னஞ்சல்கள் குறித்தும் நாம் பார்ப்போம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இதன் மூலம் உங்களுடைய சந்தேகம் தெளிவு பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த சந்தேகத்திலிருந்து இன்னொரு சந்தேகம் முளைத்து அதை நீங்களாக தேடினால் கூட அது எங்களுக்கு கிடைக்கும் வெற்றிதான்.